ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வேத வசனம் என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்றால், கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவனுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்வார், தனக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார் என்று திட நம்பிக்கையோடு அவன் இருப்பான். அவன் எதற்கும் கலங்க மாட்டான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் எந்த ஸ்தானத்திலும் பின்வாங்க மாட்டான். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படியாக வசனங்கள் கூறுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண நம்பிக்கை இல்லை, திட நம்பிக்கை உண்டு. அவன் ஜீவனே போனாலும், எக்ஸாம்பிள் ஏபு எடுத்துக்கொண்டீங்களா, திட நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு, முழு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தோடு அவனுக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை உற்றிருப்பீர்களானால், இந்த காலை வேளையிலே என்னை வேலையை விட்டு எடுத்து விட்டார்களே, எனக்கு போதுமான பணம் இல்லையே, நான் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும், எனக்கு தேவையான தொழில்களாம் முடங்கி போயிருக்கிறதே என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் கர்த்தரை நம்பியிருப்பீர்களானால் திட நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு மாத்திரமில்லை, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தரை நம்புகிறவனுடைய கர்த்தரை நம்புகிறவனுடைய அவனையும் அவன் கர்த்தரை நம்பினதுனால் அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லுகிறவர். கர்த்தரை நம்புகிறதுனால் உங்களை மாத்திரம் அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் அல்ல, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். யாரையும் நடுத்தெருவில் விடுகிற தேவன் அவர் கிடையாது. நீ கர்த்தரை நம்பினா உனக்கு தான் ஆசீர்வாதம், நீ கர்த்தரை நம்பவில்லை என்றால் உனக்கு தான் ஆசீர்வாதம். அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. உன் குடும்பத்தின் மீது அக்கறை வைத்து உன் பிள்ளைகள் மீது தான் அக்கறை வைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரை நம்பவில்லை என்றாலும் சரி, நீ கர்த்தரை நம்பும் போது உன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அநேக சூழ்நிலையில் பார்த்துருக்கலாம். குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு, குடும்பத்துக்கே தேவையான முழு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு மனிதன் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அவன் முழு குடும்பத்திற்கும் மருத்துவ காப்பீடு செய்யப்படுகிறது. ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், அழிந்து போகிற நிறுவனமே குடும்பத்தின் மேல் அக்கறை வைக்கும்போது, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ கர்த்தர் மேல் திட நம்பிக்கை வைக்கும்போது உன் குடும்பத்துக்கு முழு பாதுகாப்பு தருவார். இன்சூரன்ஸ் கம்பெனி அவனுடைய சுய லாபத்துக்காக, அவனுடைய காப்பீட்டு தொகைக்காக, ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாத அவன் சரியில்லாமல் போகும், அவனுடைய காப்பீட்டுக்காக அவன் அநேக 10 பேருக்கு இன்சூரன்ஸ் போடுறான்னு சொன்னால் ஒருத்தருக்கு தான் கிளைம் பண்ணுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் கடை மட்டத்தில் பிறந்த குழந்தை முதல் உயர் மட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் திட நம்பிக்கையோடு இருந்து சகாயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவனுக்கோ திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர், எல்லாவற்றையும் உயர்த்துகிறவர், எல்லாவற்றுக்கும் சரிசமமாக பங்கிட்டு தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாத தேவன், அணைக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் அவர் நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அதிசயங்களை செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். இதுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்குற உடைய பிள்ளைகள் வளரட்டும், ஆசீர்வாதமாக மாறட்டும். கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாம தொடர்ந்து மகிமைப்பட்டோம். நிறைய இவர்களுக்கு துணையாருங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.